Hi viewers, welcome to Mr. Realtor. இன்னைக்கு நம்ம மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ள ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் வந்து பார்க்க வந்திருக்கோம். மொத்தம் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 18 பிளாட் வந்து சேல்க்கு வந்திருக்கு. இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ டெவலப்பர் பண்ணியிருக்காங்க. அனுகிரகா உங்களுக்கு மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி உள்ளேயே இருக்கு. மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. ஒரு 1500 ஏக்கர்ஸ் உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ளஸ் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப். இது ஒரு சூப்பராக வந்து டெவலப் பண்ண இடம். சென்னையிலே வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி தான். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து சேல்க்கு வந்திருக்கு. மொத்தம் ஒரு 18 பிளாட்டு. மினிமம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. உள்ளே வந்தீங்க அப்படின்னா ரோட்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. சிமெண்ட் ரோடே போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் உடனே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் கூட உங்களுக்கு லாரி வந்து எல்லாம் லோடு கீடு இறக்கி ஏற்றினா கூட ரோடு எதுவுமே டேமேஜ் ஆகாது. ஸோ நல்ல ரோட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவென்யூ ட்ரீஸ் வந்து உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல லேண்ட்மார்க்கில் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே இங்கே பாருங்கள், நம்ம காம்பவுண்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் காம்பவுண்ட் தெரியுது. சிபிஎஸ்சி ஸ்கூலு, விகாஸ் மந்த்ரா ஸ்கூல் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வர வழியிலே வந்து உங்களுக்கு மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி ஸ்கூல் இருக்குது, மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி ஸ்கூல் இருக்குது, மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்கு. இன்னும் எக்கச்சக்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா நியர்பைல இருக்கு. காலேஜஸ் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டாலும் வர வழியிலேயே உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியே இருக்கு, கிரசன்ட் யூனிவர்சிட்டியே இருக்கு. மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி தாண்டோடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வித்யாசாகர் காலேஜ் இருக்கு. ஸோ நல்ல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், நல்ல கனெக்டிவிட்டி, ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ், வேர்ல்டுலேயே பெரிய பெரிய கம்பெனிஸ், BMW, இன்ஃபோசிஸ், கேப்ஜெமினி, விப்ரோ, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிசான் இருக்கு. சொல்லிட்டே போகலாம். வேர்ல்டுலேயே ஃபேமஸான எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி உள்ளே இருக்கு. ஸோ உங்கள் ஒர்க் ஏதாவது இங்கே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நடந்து போகிற தூரத்துலேயே உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருந்துடும், உங்கள் ஜாப் இருந்துடும். ஒரு இன்டகிரேட்டட் டவுன்ஷிப்பு உள்ளேயே எல்லாமே இருக்குது. ஸோ உள்ளே வந்தவங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே உள்ளேயே மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி உள்ளேயே பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ் இருக்குது, பீட்சா ஹட் இருக்குது, உங்களுக்கு HDFC பேங்க் இருக்கு. இன்னும் எல்லா பேங்க்ஸ், ATMs எல்லாமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. வெளியில நம்ம மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் இருக்கு. ஸோ நல்ல கனெக்டிவிட்டி, டெவலப் ஆகக்கூடிய இடம். உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பரனூர், செங்கல்பட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எலிவேட்டட் பிரிட்ஜ் வந்து பண்றாங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் நிறைய போயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா கூட உங்களுக்கு மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி உள்ளே ஜீவன் ஹாஸ்பிட்டல் இருக்கு. கனெக்டிவிட்டிக்கு சொல்லியிருந்தேன், GST ரோட் பக்கத்தில் இருக்குன்னு. செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு, பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு. ஸோ செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிறதால மார்க்கெட் ஏரியா மாதிரி உங்களுக்கு எல்லா ஆக்சஸுமே இங்கேயே இருக்குது. முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலையும் மார்க்கெட் ஏரியா மாதிரி நல்ல ஆக்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோயிலில் வந்து ஃப்ளைஓவர்ஸ் கட்டியிருக்காங்க. டுவர்ட்ஸ் வந்து உங்களுக்கு பரந்தூர் போகிறவங்க, புதுசாக ஏர்போர்ட் வரும்போது எல்லாமே இந்த கனெக்டிவிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் சென்னை பெருப்பரல் ரோடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதானி போர்ட்லேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் பண்ணுறாங்க. அதோட ஜங்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோயிலில் தான் வருது. மெயின் ஜங்ஷன் அந்த என்டையர் ரோட் பார்த்தீங்கன்னா 133 கிலோமீட்டர். அதோட மெயின் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் தான். ஏன்னா சிங்கப்பெருமாள் கோயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இந்த ரோட்லாம் வந்து பிரியறதுக்கான பெரிய ஜங்ஷன் நியர்பையில் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேட்டட் பிரிட்ஜ் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு, அதோட கனெக்டிவிட்டியும் இந்த சிங்கப்பெருமாள் கோயிலில் வந்து ஜங்ஷன் வரும். ஸோ ரொம்ப டெவலப்மெண்ட்டுக்கான பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய இடம். ப்ரைஸ் அப்ரிசியேஷனும் நல்ல கொடுக்கக்கூடிய இடம். ஸோ யாராவது இந்த சர்க்கிளில் GSTயில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். GSTலேருந்தும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ நல்ல ப்ராஜெக்ட்டு. இதோட ப்ரைஸிங் என்ன, பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது மட்டும் இப்போ நம்ம ஸ்ட்ரீட் டெவலப்பர்லேருந்து கேட்டுடலாம். ஹாய் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். ஓகே, நம்மளோட ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி நம்ம மதுராந்தகத்தில், கூடுவாஞ்சேரியில் எல்லாமே பண்ணியிருக்கேன். இப்போ மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி இன்டகிரேட்டட் டவுன்ஷிப்புக்குள்ளே இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ப்ரைஸிங் ஆஃபர் பண்ணுறீங்க சார்? பக்கத்துலலாம் என்ன ப்ரைஸ் போகுது? எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாலகுமாரன், ஸ்ரீ டெவலப்பர்ஸ்லேருந்து பேசுகிறேன். நம்ம சைட்டு வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா சிட்டிக்கு பக்கத்தில் இல்லைங்க, மகேந்திரா சிட்டிக்குள்ளேயே தாங்க இருக்குது. சார் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர்வாக வந்து சொல்லிட்டாரு. இப்போ வந்து ப்ரைஸ் கேட்டிருக்காரு. இவ்வளோ அருமையான ஃபுல்லி வந்து ரெசிடென்சியல் ஏரியா, ப்ளஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே CBSE ஸ்கூலு, காங்கிரீட் ரோடு, அவென்யூ ட்ரீ, இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டியோட அமைஞ்சிருக்கு. இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவான DTCP ரெரா அப்ரூவ்டு சைட்டுங்க. மகேந்திரா சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5000 ரூபாய்க்கு மேலே தாங்க வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வெறும் 4000 ரூபா மட்டும்தாங்க. ஓகே, 4000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறீங்க. ஓகே சார், இப்போ வராங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் இப்போ இந்த இடத்துல வாங்கக்கூடியவங்க உடனே வீடு கட்ட தான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க பெரும்பாலுமே இங்கே வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ பேங்க் லோன் அப்படின்னா எவ்வளோ டவுன் பேமெண்ட் இருந்தால் உள்ளே வாங்கிக்கலாம், இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறீங்க சார்? பேங்க் லோனை பொறுத்த அளவுக்கு நம்ம மேஜரான பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா APF பண்ணி வச்சுருக்கிறதுனால 80% வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. உங்கள் கையில் வெறும் 7 லட்ச ரூபா மட்டும் இருந்தால் போதுங்க. மிச்சம் வந்து நம்ம பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நீங்களும் இந்த இடத்துல ஒரு அருமையான வீடை கட்டி சந்தோஷமாக வாழலாங்க. ஓகே சார், ப்ரைஸிங் எல்லாமே சொல்லியிருக்கீங்க, பேங்க் லோன் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம சேனல் பேர் சொல்லி வந்தால் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக. இந்த ஆடை பார்த்துட்டு
மிஸ்டர் ரியால்டர்ஸ்லேருந்து நான் பார்த்துட்டு தான் நான் வர்றேன் அப்படின்னு சொன்னால் அந்த கஸ்டமருக்கு என்ன ஃபேவர் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணி தரேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்க. எங்கே இருக்குது, வர வழியில் என்னென்ன இருக்குது, உங்களுக்கு என்ன ப்ரைஸிங் கொடுக்குறாங்க, என்ன அப்ரூவல் இருக்குது, பேங்க் லோனு, மேக்ஸிமம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுமோ எல்லாமே நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வீடியோவில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்ரீ டெவலப்பர் நம்பர் தான். ஸோ நீங்கள் நேரில் வரத்துக்கு உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டியுமே கொடுக்குறாங்க. ஸோ குடும்பமாக வந்து பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், இங்கே ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக இங்கே இருந்தாவது லாங்லேருந்து இங்கே வேலைக்கு வந்துட்டு போயிருப்பீங்க. ஸோ ஒரு டைம் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு காரில் வாங்க, இடத்த பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கலாம். வீடியோவில் இருக்கிறது ஸ்ரீ டெவலப்பர் நம்பர் தான். எந்த ஒரு பர்சனுக்கும் நீங்கள் கமிஷன் எதுவுமே கொடுக்க வேண்டியது கிடையாது. இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது கிடையாது. நம்ம சேனலில் போடுற எந்த ப்ராஜெக்ட்டுக்குமே எந்த கமிஷனும் கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா டைரக்ட் ஓனர் டெவலப்பர் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து செலக்டடாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒரு நாளைக்கு நமக்கு 4-5 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அதுலேருந்து செலக்ட் பண்ணி பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் மட்டும் தான் நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் நினச்ச ஒரு ப்ராப்பர்ட்டியும் கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்து வாங்க முடியும். இன்னொரு சூப்பரான வீடியோவோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.